ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தீவிரவாத தாக்குதலை கண்டித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் இரக்கமற்ற முறையில் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய எண்ணம் கொண்டவையாக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும், மனிதாபிமானமற்ற வகையில் அப்பாவி மக்கள் மீது தாக்குதலுக்கு இந்திய மண்ணில் அறவே இடம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் பணிபுரியும் கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூலை பகல்காம் சென்று அங்கு காயங்களுடன் சிகிச்சை பெறும் தமிழர்கள் 3 பேரையும் மீட்டு வர அனுப்பி வைத்துள்ளேன் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பகல்காமில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்தில் நேற்றைய தினம் பயங்கரவாதிகள் மிக கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதில் இதுவரை 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட தகவல் நமக்கெல்லாம் கடும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் அளித்துள்ளது. காஷ்மீர் மாநிலத்தின் மிக பிரபலமான சுற்றுலா தலமான பஹல்காமிற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள். நேற்றைய தினம் அங்கு பைசரான் என்ற மலைப்பகுதியிலிருந்து திடீரென நுழைந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது இரக்கமற்ற வகையில் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் அவர்கள் மீது நடத்தப்படும் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல் கடுமையாக கண்டிக்கத்தக்கதாகும்.